ரெக்ரெஷன் அனாலிசிஸ் உடைய 5 ப்ராப்பர்ட்டீஸை இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் இது வந்துட்டு ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு பிஒய்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இது வந்து ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x ன்னு சொல்லுவோம். So we have two regression line x on y and y on x. இப்போ இந்த regression line of x on y and y on x ல இந்த coefficients bxy and byx அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா regression coefficient அப்படின்னு சொல்லுவோம். regression கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிளரா என்ன அப்படின்னா பிஎக்ஸ்ஒய் கால்குலேட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் correlation coefficient ஓட value r into sigma x divided by sigma y. That is standard deviation of the variable x divided by standard deviation of the variable y. இது very simpler way. Likewise, byx calculate பண்ணணும்னா regression coefficient of y on x calculate பண்ணணும்னா correlation coefficient r into sigma y by sigma x. That is இதனுடைய reciprocal. y variables first startingல இருந்து numeratorல y இருக்கணும், secondக்கு இருந்ததுன்னா denominatorல இருக்கணும். Very simpler அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So இது regression coefficient of x on y, இது regression coefficient of y on x, r அப்படிங்கிறது correlation coefficient. ஓகேங்களா? So coming to the property of regression analysis, both regression coefficients will have the same sign. ரெண்டுக்கும் ஒரே sign தான் இருக்கும். அதாவது bxyக்கும் byxக்கும் ரெண்டுக்கும் ஒரே sign தான். இது பிளஸ்ஸா இருந்தா இதுவும் பிளஸ், இங்க மைனஸா இருந்ததுன்னா இங்கேயும் மைனஸ். ஆல்டர்னேட் ஒரு வேரியபிள் பிளஸும் ஒரு வேரியபிள் மைனஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. will have the same sign. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா one of the regression coefficient must be less than 1. ஏன் இதை must be less than 1 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா காரிலேஷனுக்கும் ரெக்ரெஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அதாவது என்னன்னா இந்த ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸையும் பிஎக்ஸ்ஒய்யும் பிஒய்எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆர் ஸ்கொயர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். இங்க இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க சிக்மா எக்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கு, கேன்சல் ஆயிருச்சு. இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, கேன்சல் ஆயிருச்சு. ஆரையும் மல்டிப்ளை பண்ணா ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் உடைய ஸ்கொயர் கிடைக்குது. அப்ப என்ன அப்படின்னா இது ரெண்டு வேரியபிளும் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, 1க்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது காரிலேஷனுடைய வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to +1ங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? +1ல இருந்து -1 வரைக்கும் தான் காரிலேஷனுடைய வேல்யூ இருக்கும். ஸோ அப்ப வந்துட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் கிரேட்டர் தென் 1 போயிடுச்சு அப்படின்னா காரிலேஷனுடைய ஸ்ட்ராட்டஜி காரிலேஷனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா தான் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் நம்பர் வில் லைஸ் பிட்வீன் -1 to +1. ஓகேங்களா? இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா correlation coefficient of correlationும் coefficient of regressionும் will have the same sign. அதாவது regression coefficient இப்ப plus அப்படின்னா correlation coefficient r ஓட வேல்யூ plus r இங்க correlation coefficientங்கிறது r, regression coefficientங்கிறது bxyயும் byxயும் மீன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இங்க இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் என்ன சைன் வருதோ அதே தான் இந்த rக்கு வரும். இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது அந்த வேல்யூ தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் மைனஸ் போடுறேன். இங்க எப்படிங்க மேம் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் வரும் அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது இங்க வேல்யூ வந்துட்டு -0.8 வருது ஒரு கோஎஃபிஷியன்ட்டுக்கு. இன்னொன்னு வந்து ஒரு 1.6 வருது, -1.6 இது வருது. இதை நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும்போது மைனஸ்னா ரெண்டு டேர்ம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது ஒரு டேர்ம் வெளியில வரும். மைனஸ் ரெண்டு டேர்ம் இருக்கு, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ஒரு மைனஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்குதோ அதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ஆஃப் தட் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது, விச் இஸ் நாட் டசன்ட் மீன் தட்.
அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷனும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷனும் இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸும் வில் ஹாவ் த சேம் சைன். இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க bxy ஆகட்டும் byx ஆகட்டும் ஃபார்முலா என்ன அப்படின்னா r into sigma x divided by sigma y. இந்த 4 வேரியபிள்ல 1 2 3 4 இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த வேரியபிள் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். லைக் வைஸ் இப்போ வந்துட்டு சிக்மா ஒய் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா சிக்மா ஒய் ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டு byx இந்த சைடு கொண்டு வந்து நம்ம வெரி சிம்பிளரா எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதர் 3 வேரியபிள்ஸ் உடைய ஆன்சர் கிடைச்சதுன்னா இதுல எந்த வேரியபிள் வேணாலும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ்ல நமக்கு வந்துட்டு ஆரிஜின் இருக்கு. தட் இஸ் இந்த எக்ஸ் பார்ல டீவியேஷன் எடுத்து தான் நம்ம இப்போ போடுறோம். இந்த எக்ஸ் பார் ஒய் பார் டீவியேஷனை அஷ்யூம்டு மீன்லையும் போடலாம், ஆவரேஜ் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்றதுலையும் போடலாம். அந்த மாதிரி ஆரிஜினை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு ரிசல்ட் ஆஸ் இட் இஸ் சேமாக தான் வரும். ஆரிஜினை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பட் ஸ்கேலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ இப்போ தீஸ் ஆர் ஆல் த 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். தேங்க்யூ.